காரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு பிராண்டும் அவங்கவுங்க காரை புது புது டிசைனில் தயார் பண்ணிட்டே வராங்க. அந்த வகையில் பார்க்கும்போது டாடா பஞ்ச் மாடல் ரொம்பவே நம்மளால் பார்க்க முடியுது. 2021 அக்டோபர் மாதம் ரிலீஸ் ஆன இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதோட அப்கிரேட் வருஷம் இன்னுமே தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ்னே நம்ம சொல்லலாம். 2021லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கனாலே இவங்க 6 லட்சம் காசு இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 2024 டாட்டாக்கான வருஷம்னே சொல்லலாங்க. அந்த ஒரு வருஷத்தில் மட்டுமே 1,96,567 கார் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க டாடா பஞ்ச் மட்டும். ஃபர்ஸ்ட் டைம் கார் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா 70% டாடா பஞ்சே சூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. 42% டயர் 2 சிட்டிஸ் மக்களுங்க, அதாவது திருச்சி மதுரை மாதிரியான ஊர் மக்களில் கூட இந்த காரை பெரும்பாலும் வாங்கியிருக்காங்க. இந்த டாடா பஞ்ச் சக்ஸஸ் ஆனது டாட்டாக்கு மட்டும் சக்ஸஸாக வாங்கின நம்மளுக்கும் சக்ஸஸாக அமைஞ்சதா, அதோடு சேர்த்து இந்த வண்டியோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். ஹாய் என்காஸ் வியூவர்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் டாட்டாவை நோக்கி போகிறதுக்கு ஒரே காரணம் அதோட சேஃப்டி ப்ளஸ் மைலேஜ். சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குதுங்க. குளோபல் என்கேப்லையும் சரி, பாரத் என்கேப்லையும் சரி 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் தாங்க இந்த கார். இது ஒரு காம்பேக்ட் எஸ்வி வெஹிக்கிள்னால வந்து யார் வேணாலும் இந்த வண்டியை ஓட்டலாங்க. சின்ன சின்ன ரோட்டில் கூட தாராளமாக இந்த வண்டியை ஓட்டிகிட்டே போயிட்டு வரலாம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்பில் வருதுங்க. பெட்ரோலு, சிஎன்ஜி ப்ளஸ் ஈவியில் வருதுங்க. நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட் அக்காம்ப்ளஸ்ட் ப்ளஸ் மாடலுங்க. இதோட இன்ஜின் பார்த்திங்கன்னா 1199 சிசி 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வெர்ஷனுங்க. இது பார்த்திங்கன்னா லிட்டருக்கு 18 கிலோமீட்டர் கோட் பண்ணாங்க. ஆனால் ரியல் வேர்ல்டு மைலேஜ் பார்த்திங்கன்னா 1-2 குறையதாங்க செய்யுது. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 கிலோக்கு 27 கிலோமீட்டர் தருதுன்னு சொல்கிறாங்க. சிஎன்ஜி நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குங்க. 25 kWh பார்த்தீங்கன்னா முழுசாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 315 கிலோமீட்டரும், 35 kWh பேட்டரி பார்த்தீங்கன்னா முழுசாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 420 கிலோமீட்டர் வரைக்கும் போகுங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 87 பிஹெச்பி பவரும் 115 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதோட பிக்கப்பை வந்து ஒரு ஸ்மூத் டெலிவரி கொடுக்குறதே இதோட பெரிய ப்ளஸ்ன்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ இந்த வண்டியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா லென்த்து 3827 mm, வித்து பார்த்தீங்கன்னா 1742 mm, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1615 mm, வீல் பேஸு 2445 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 187 mm வரை இருக்குதுங்க. ஒரு பெரிய ஸ்பீடு பிரேக்கில் கூட இந்த வண்டி வந்து அசால்ட்டாக ஏறி இறங்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தாங்க இது. நம்ம சிக்ஸாக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. சிங்கிளாக போனாலும் சரி, ஃபேமிலியாக போனாலும் சரி, ஸ்ட்ரெயிட்டாகவே ஏறி ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்கலாங்க. அந்த மாதிரி ஒரு வண்டிங்க இது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு காம்பாக்ட் எஸ்வி வெஹிக்கிளுங்க. இதோட ஃப்ரண்ட் வியூ பாருங்களேன், ரொம்பவே பெருசாக இருக்குது. எனக்கு இந்த ஃப்ரண்ட் வியூ ரொம்பவே பிடிக்குங்க. அதில் இல்லாமல் இந்த சில்வர் பீடிங் வந்து இன்னும் கொஞ்சம் அழகு கூடுதுன்னே சொல்லலாங்க. இந்த சில்வர் பீடிங் பாருங்கள் நல்லா இருக்குது. லைட் கட்டிங் ஷேப் கூட சூப்பராக இருக்குதுங்க. இங்கே ஃபாக்லாம் வந்துடுது. இங்கே பிளாஸ்டிக்கில் ஒரு மர்காட் கொடுத்துருக்காங்க. இந்த மிரர்லேயும் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, சென்சார் இருக்குதுங்க. இங்கே பேக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட மிரர் ரொம்பவே பெருசாக இருக்குதுங்க. பேக்லையும் பெருசாக இருக்குது. டோரை கொஞ்சம் இந்த மிரரை இறக்கி விட்டோம்னா நல்ல ஒரு விஷன் கிடைக்கும். வேடிக்கை பார்த்துருக்கோன்னா நல்லாவே வரலாம். இதோட பேக்லுக்குமே ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பேக்குமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே அவங்களோட நேம் எழுதியிருக்காங்க, பஞ்சுன்ற நேம் எழுதியிருக்காங்க. இங்கேருந்து கேமரா வந்ததுங்க. நம்ம பேக் கியர் போடணும்னு சொன்னோம்னா நம்ம திரும்பி பார்க்கணும் அவசியம் கிடையாது. கேமரா பார்த்து நாம் இப்படி வந்துடலாம். ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரி இங்கே ஒரு லோகோ அவங்களோட லோகோவும் கொடுத்துட்றாங்க. வைப்பர் கொடுத்துருக்காங்கங்க. இந்த வைப்பர் மழை பெய்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணால் டிரைவருக்கு வந்து பேக் வியூவுமே ரொம்ப நல்லாவே தெரியுங்க. இப்போ வாங்க நம்ம பூட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பாட்டு இப்படி மேலே வந்துடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 366 லிட்டர் வருது. ஸோ நாம் லாங் ட்ரைவ் போனால் கூட இங்கே 2-3 ட்ராலி கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சுன்னா கூட இங்கேயே எல்லாமே நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லலாம் நம்ம வந்து ஃப்ரீயாகவே உட்காந்து போகலாங்க. அந்தளவுக்கு தான் இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. இதாங்க முக்கியம், வண்டிக்கு ரொம்ப முக்கியமே பூட்டோட ஸ்பேஸ் தாங்க. க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோதாங்க, சிம்பிள். இதோட க்ளோஸ் ஆகிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பேக்கில் வெளியில் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஸ்டேரிங்குமே நல்லா பண்ணியிருக்காங்க. கட்டிங் ஷேப்பில் நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸ்டேரிங்கும். க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஸ்டேரிங்லேயே வந்துடுதுங்க. கால் ஆன் பண்ணுறது, அட்டன் பண்ணுறது, ப்ளஸ் வால்யூம் ப்ளஸ் பண்ணுறது, மைனஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்ஷன்லாம் ஸ்டேரிங்லேயே வந்தது. ஹாரன் பார்த்தீங்கனாலே இப்படி இங்கே ஒன்று கொடுத்துட்றாங்க. இங்கே கொடுக்கல, இங்கே கொடுக்காத வரை நல்லது. ஏன்னா ஒரு சில வண்டியெல்லாம் இப்படி அழுத்துவோம். இது வந்து நம்ம இப்படியே நார்மலாகவே ஓட்டலாங்க. ப்ளஸ் இந்த டாட்டாவோட லோகோ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வருதுங்க. 10.25 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளூடூத் மூலியமாக இதை கனெக்ட் பண்ணிக்கவே முடியும்.
ஏசி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 4 ஏசி இங்கேயே வந்துடுதுங்க. ஏசி விட்டு 4 ஏசி விட்டு இங்கேயே வந்துடுது. கலர் பார்த்தீங்கன்னா பீச் பிளாக் வருது. இங்கே க்ளோ பாக்ஸ் வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளே லைட் ஏறுது. நைட் டைமில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்கும். ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வண்டியிலலாம் இங்கே ஒன்று வரும். ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி ஓகேங்க. நம்ம ஃப்ரண்ட் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பேக் வாங்க. பேக் போய் பார்க்கலாம். இதோட எக்ரஸும் நான் சொன்ன மாதிரி தாங்க நல்லாவே இருக்குதுங்க. ஃபுல்லாக கூட ஓப்பன் பண்ணல. அதுக்கே நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பேக்குக்கான ஹேண்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் ஒரு சின்ன ஒரு பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ஓப்பன் பண்ணால் போதுங்க. தாராளமாக இதில் போய் நம்ம உட்காரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதோட இன்க்ரீஸும் நல்லாவே தாங்க இருக்குது. லெக் ரூமும் நல்லா தான் இருக்குது. ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் சீட்டும் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் தாராளமாக போகலாம். ஹேண்டில் பார் இங்கே கொடுத்துருக்காங்க ஒன்று, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. வயசானவங்க போகிறவங்களாக இருந்தால் கூட கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஏசியும் பேக்கில் கொடுத்துருக்காங்க. 2 ஏசி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது ஃபைல் திங்ஸ் ஏதாவது வைக்கணும் கூட இதில் நம்ம வச்சுக்கலாம். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் வண்டிங்க. எதனால் இது 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குச்சு அதை நான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட சொல்கிறேன் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஏர்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வண்டியில் கூட 6 வருது. இன்னும் 2 இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கிங் சென்சார் இருக்குது. சைல்டு லாக் இருக்குது. ப்ளஸ் முக்கியமாக ஏபிஎஸ் ப்ளஸ் இபிடி ஆப்ஷன் டெக்னாலஜி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 70ல் போயிட்டுருக்கோம். திடீர்னு பிரேக் பிடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வச்சுக்கலாம். அந்த டைமில் பிரேக் பிடிச்சோம்னா இந்த 4 வீலுக்கும் ப்ரெஷர் வந்து சமமாக போகிறதுனால இந்த வண்டி ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கவுமே நிறைய பேர் இந்த வண்டியை வாங்குறாங்க. நான் இருக்கிற ஃப்ளாட்டில் மட்டும் பார்த்தீங்கனாலே 4 டாட்டா பஞ்ச் இருக்குது. பக்கத்தில் அப்படி சொல்லி பார்த்தாலே கிட்டத்தட்ட இங்கே மட்டுமே ஒரு 12 டாட்டா பஞ்ச் கிட்ட இங்கேயே இருக்குதுங்க. ஓகே, ஓவராலாக நான் இந்த வண்டியை பற்றி நான் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். டாட்டா பஞ்சை பற்றி உங்களோட புரிதல் என்னன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்காஸ்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய்.